how are you? Welcome and வணக்கம் to all the viewers. நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்க போகிறோம். கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். அதில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஆர்டினரியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நார்த் இந்தியா சம்மரில் உல்லன் கிளாஸ் வியர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஹாட் ட்ரிங்க்ஸ் அப்படி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. டீ காஃபி அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சம்மரில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப மெலிசான இந்த கைத்தறி ஆடைகள்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் அந்த வின்டரில் அந்த உல்லன் கிளாஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே உள்ள சூழ்நிலை வேறு, அங்கே உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு, நார்த் இந்தியாவில் உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு. ஸோ இந்தியா இஸ் கால்டு ஆஸ் ஏ சப்கான்டினென்ட். ஒரு நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதால அதை இந்தியாவை நம்ம சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, வாட் இஸ் ஏ கிளைமேட்? கிளைமேட்னா என்ன? Climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. Listen, what is a climate? Climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. காலநிலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னாக்கா தினசரி கணக்கீடுகள். தினசரி கணக்கீடுகள் எதை பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா வெதர், வானிலையை பண்ணுறாங்க. தினசரி ஏற்படக்கூடிய வானிலையின் மொத்த தொகுப்பு கிளைமேட் அப்படின்னு பேர். இதுக்கு 30 ஆண்டுகள்லேருந்து 35 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கிளைமேட்டை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்டு பிரிட்டிஷ் கிளைமேட். ஈக்குவபிள் கிளைமேட்டுக்கு பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஏன் அந்த பேர் வந்துச்சு சொன்னாக்கா, லைக் இந்தியா, இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்டு. ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது. அதனால் ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்டு பிரிட்டிஷ் கிளைமேட். அதனால் ஞாபகம் வச்சுங்க, நோட்டை எடுத்துகிட்டு எழுதுங்க. அதை ஈக்குவபிள் climate is also called British climate. Then climate of India. India what a climate. It is affected by the factors of latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief features and jet streams. Climate of India is affected by factors latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief features and jet streams. Let us see latitude. Latitude நாம இப்ப பார்க்கலாம். India lies between 8 degree 4 feet north to 37 degree 6 feet north latitude. Tropic of Cancer divided India into 2 equal halves. இந்தியா 8 டிகிரி 4 ஃபீட் நார்த்லேருந்து 37 டிகிரி 6 ஃபீட் நார்த் லேட்டிடியூட் அச்சங்கள் வரைக்கும் இந்தியாவுடைய பரப்பளவு அமைந்திருக்கு. இந்தியா இரண்டாக பிரிக்கக்கூடிய 2 சம பிரிவுகளாக பிரிக்கக்கூடியது டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக அச்சம். நோட் பண்ணிக்கங்க, கடக அச்சம் தான் இந்தியாவை 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிக்குது. சவுத் ஆஃப் டிராஃபிக் ஆஃப் கேன்சர். டிராஃபிக் ஆஃப் கேன்சருக்கும் தெற்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அதே நேரத்தில் கோல்டு டைம், அந்த வின்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் கோல்டு. சம்மரில் ஹை டெம்பரேச்சர், வின்டரில் சிவியர் கோல்டு. நார்த் சப்ட்ராபிக்கல் கிளைமேட், அதாவது மித வெப்பமண்டல காலநிலை வடபகுதியில் நிலவிட்டு இருக்கோம். அப்போ ஸோ சம்மர் அபவ் 40 டிகிரி செல்சியஸ். சம்மரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சப்ட்ராபிக்கல் கிளைமேட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சம்மர் அபவ் 40 டிகிரி செல்சியஸ். வின்டரில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் டு ஃப்ரீசிங் பாயிண்ட் வின்டர்.
அதாவது உறைநிலை அளவிற்கு வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து மாறி இருக்கும். தென் ஆல்டிடியூட்னா உயரம், கடல் மட்டத்திலிருந்து உயரம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா when altitude increases temperature decreases at an ascending rate. ஆல்டிடியூடு அதாவது கடல் மட்டத்திலிருந்து நாம் உயரே செல்ல செல்ல டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், சீதோஷ்ண நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்படி எந்த அளவுக்கு குறையுன்னு சொன்னாக்கா 1000 மீட்டருக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு 1000 மீட்டர் நம்ம மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கோடை காலங்கள்லாம் இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம போகிறோம். மலைவாழ் இடங்கள், கோடை வாழ் இடங்களுக்கு நம்ம ஏன் போகிறோன்னு சொன்னாக்கா வெப்பம் வந்து குறைவாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். நம்மங்க திஸ் இஸ் கால்டு ஆஸ் நார்மல் லேப்ஸ் ரேட். இதுக்கு வந்து இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு பேர். நார்மல் லேப்ஸ் ரேட், இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு பேர். மவுண்டைன் பிளேசஸ் இஸ் கூலர் தேன் பிளைன்ஸ். சமவெளி பகுதியை விட மலைப்பகுதியில் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி இன் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா உதகமண்டலம் சொல்லலாம். ஹிமாலயன் ரீஜியன்ஸ், முசோரி, சிம்லா, தே ஆர் கூலர் தேன் தி கிரேட் பிளைன்ஸ். அதாவது வட இந்திய பெரும் சமவெளியை விட முசோரி, சிம்லா, அப்புறம் ஹிமாலயன் ரீஜியன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிக மிக குளிர்ச்சியான ஒரு சீதோஷ்ண நிலை தான் அங்கே நிலவிட்டு இருக்கோம். இப்போ distance from the sea, it is also affected the amount of rainfall. மழை பொழிவினுடைய அளவு வந்து பாதிக்குது. பெனின்சுலார் ரீஜியன் க்ளோஸ் டு மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது தீபகற்ப இந்தியாவோட பகுதியானது கடல்சார் ஆதிக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ளது. கடலுக்கு ஓரமாக இருக்கத்தால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தீபகற்ப இந்தியாவுக்கு அதிகமாக கிடைக்குது. டெம்பரேச்சர் ஈக்குவபிள் த்ரூ அவுட் த இயர். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காலநிலை வந்து ஆண்டு முழுவதுமே ஒரே சீராக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியா, மத்திய மற்றும் வடக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாட் அண்ட் வின்டர் கோல்டு. கோடை காலம் வந்து ரொம்ப அதிக வெப்பத்தோடனையும் குளிர்காலம் வந்து ரொம்ப குளிர்ச்சியோடனையும் இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக கிடையாது. அதனால் மத்திய இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் சம்மர் ஹாட்டாகவும் வின்டர் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். Annual temperature of Kochi not exceeded 30 degree Celsius. கொச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடற்கரை ஓரமாக துறைமுகம், அது 30 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக போகாது. அதே நேரத்தில் டெல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா as high as 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் டெல்லியில் அதிகரிச்சிட்ருக்கும். நியர் கோஸ்டல் ஏரியாஸ், கடற்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏர் இஸ் மாய்ஸ்சர், காற்று வந்து ஈரப்பதம் உள்ளதாக இருக்கும். அட் கொல்கட்டா 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடற்கரை ஓர பகுதிகளில் ரெயின்ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொல்கட்டாவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் பிகானீர் ரொம்ப உள்பகுதிக்கு வந்தோன்னு சொன்னாக்கா பெர் ஆனம் பிகானீரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 24 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா பிகானீர் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதால அங்கே 24 சென்டிமீட்டர் தான் ரெயின்ஃபால் இருக்குது. மான்சூன் விண்ட், பருவக்காற்று, ஒரு குறிப்பிட்ட சீசனில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று தான் மான்சூன். இட் இஸ் derived from the word mawsim, Arabic word meaning season or period, பருவகாலம் அப்படின்னு பேர். இட் ஆல்சோ அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. சீசனல் ரிவர்சல் விண்ட், அதாவது
பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசக்கூடிய காற்று இது. பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசக்கூடிய காற்று. அந்த காற்று வீசும்போது, மான்சூன் விண்டு வீசும்போது இந்தியாவில் வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப வெர்டிக்கலாக விழும், செங்குத்தாக விழும். இந்தியாவில் சூரிய ஒளி வந்து வெர்டிக்கலாக செங்குத்தாக விழறதால சென்ட்ரல் இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சம்மர் மிட் ஜூன் கோடை காலத்தில் ஜூன் 2வது வாரத்துலேருந்து ஜூலை எண்டு வரைக்கும் சென்ட்ரல் இந்தியாவில் வெர்டிக்கல் ரேஸ் சூரிய கதிர்களானது செங்குத்தாக வந்து விழும். பிகாஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அது ஆரம்பிக்கிறதால இந்தியாவின் மத்திய பகுதியில் ஜூன் 2வது வாரத்திலேருந்து ஜூலை முடிய சூரியனுடைய கதிர்கள் வெர்டிக்கல் சன்ரைஸ் செங்குத்தாக வந்து விழுகிறது. இட் காசஸ் மாடரேட் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால். மிதமான மழையிலிருந்து அதிகமான மழை வரைக்கும் இந்த மான்சூன் விண்டு இந்தியாவுக்கு தருது. மாடரேட் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால், மிதமான அளவிலிருந்து அதிகமான மழை வரைக்கும் இந்த மான்சூன் விண்டு தருது. இது பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு பேர். நம்ம இன்னும் பின்னாடி அடுத்தடுத்து டாபிக் ஹெட்டிங்கில் நம்ம அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மான்சூன் விண்டு 2 வகைப்படும். ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது ரிலீஃப், நிலத்தோற்றம். இட் இஸ் த மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்: டெம்பரேச்சர், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், டைரக்ஷன் ஆஃப் winds, amount of rainfall. Relief is the major elements of climate: temperature, atmospheric pressure, direction of winds, amount of rainfall, etc. இந்த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நிலத்தோற்றம் வந்து ஒரு நாட்டினுடைய காலநிலையை எந்த அளவிற்கு பாதிக்கின்றது, சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, ரெண்டுமே விளைவுகள் இருக்குது. 2 விளைவுகளுமே இருக்குது. நிலத்தோற்றம், மலைகளின் அமைவுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாதகமான சூழ்நிலையும் உருவாக்குது, பாதகமான சூழ்நிலையும் உருவாக்குது. இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா, இட் இஸ் ஏ நார்த்தன் பேரியர், நமக்கு வடக்கு எல்லையாக அது அமைந்துள்ளது. மத்திய ஆசியாவிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றை, கடுங்குளிர் காற்றை, கோல்டு விண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா, அதை வந்து அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னாக்கா பேன் பண்ணுது, தடை பண்ணுது. மத்திய ஆசியாவிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றை, இமயமலையானது தடுத்து இந்தியாவிற்குள் வரவிடாமல் செய்வதால் நம்மளை வந்து ரொம்ப வார்மாக கீப் பண்ணுது. நம்மளை வந்து சாதாரண ஒரு நிலையில் வச்சிருக்கு, நம்மளை வந்து ஆர்டினரியாக நம்மளை வந்து வச்சிருக்கு. நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் டிராபிக்கல் கிளைமேட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. ஈவன் டூரிங் வின்டர், குளிர்காலத்தில் கூட வெப்பமண்டல காலநிலையை தான் பெறுகிறது. டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் த வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகள் ஹெவி ரெயின்ஃபால், அதிக மழையை பெறுகிறது. டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்றின் போது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகள் அதிக மழையை பெறுகிறது. கான்ட்ரரி, அதற்கு மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் ஷேடோ ஆர் லீவர்ட் சைடாக போயிடுது. லிசியூஸ், லெஸ் ரெயின்ஃபால். ரெயின் ஷேடோ ரீஜியன்னா மழைமறைவு பிரதேசம், லீவர்டு சைடுன்னா காற்று மோதா பக்கம். எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் ரெயின் ஷேடோ ரீஜியன்னு பேர், மழை மறைவு பிரதேசம். ஏன் அங்கே மழை மறைவு பிரதேசம்னு சொல்கிறோன்னு சொன்னாக்கா,
தென்மேற்கு பருவக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளிலேயே மழை பொழிய செய்கிறது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பக்கத்தில் உள்ள மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்து மழை மறைவு பிரதேசம் அல்லது காற்று மோதா பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ரொம்ப குறைவான மழை பொழிவு தான் கிடைக்குது. மங்களூர் கோஸ்ட், மங்களூர் துறைமுகம் 280 சென்டிமீட்டர் மழையை பெறுகிறது. மங்களூர் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதால அது 280 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் அங்கே கிடைக்குது. கான்ட்ரரி பெங்களூரு அபவுட் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். பெங்களூர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 50 சென்டிமீட்டர் தான் அங்கே மழை பெறுகிறது. ஏன்னு சொன்னாக்கா பெங்களூர் இன்டீரியர் பிளேஸ், பட் மங்களூர் பார்த்தீங்கன்னாக்கா சீஷோர் பிளேஸ், கடற்கரை பகுதியில் இருக்குது. பெங்களூர் உள்பகுதியில் இருக்குது. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்